கங்குவா திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா, கங்குவால வந்து நம்ம ஹீரோ சூர்யா. சூர்யாவோட நடிப்புன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. வேற லெவல். கங்குவா போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே அவருடைய நடிப்பும் சரி, அவருடைய வந்து கண் அசைவும் சரி, அவருடைய ஆக்ஷன் சீனு, ஃபைட்டு, ஓடி வந்து ஃபைட் பண்றது, ஸோ அந்த ஒரு மேனரிசம் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கு. நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த நம்ம படம் பார்க்குறப்பயே வந்து படத்துடைய உழைப்பு நல்லாவே தெரியுது. ஆர்ட் ஒர்க்கு தெரியுது, மேக்கப் ஒர்க்கு தெரியுது. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு திருப்தியான ஒரு படைப்பை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அதோட போர்ஷன் எல்லாமே வந்து சூர்யாவோட நடிப்பு வந்து ஒரு சூப்பரா இருக்கு. ஸோ அடுத்து இன்னொரு அந்த நகரத்துல பிரான்சிஸ்ன்னு சொல்லி ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருப்தி இல்லாத போர்ஷனா இருக்கு. அவருடைய ஆக்ஷன் எல்லாம் அந்த ஸ்டைல் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அந்த லிங்குசாமி ஒரு படம் பண்ணியிருப்பார்ல, சோ அந்த படத்துடைய இது மாதிரி இருக்கு. ஒரு பெருசா ஒரு திருப்தி இல்ல. யோகி பாபுவும் சரி, கிங்ஸ்லி சரி, இந்த அப்புறம் கே எஸ் ரவிக்குமார், சோ இதெல்லாம் இந்த கேரக்டர்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லாத ஆணின்னு சொல்லலாம். சோ வேஸ்ட். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஹீரோயினுக்கு வந்து என்னன்னா எதுக்கு இவ்வளவு ட்ரெஸ் இதை கொடுத்துக்கிட்டு, அதுக்கு மாதிரி படம் பாக்குறவங்க ஹீரோ பாய்ஸ் லேடிஸ் 2 பேரும் தானே வர்றாங்க, அதே மாதிரி ஹீரோக்கும் ஒரு ஜட்டியை கொடுத்துருக்கலாம். சோ அப்படிதான் இருக்கு. நம்மளுக்கு அந்த சீன் எல்லாம் பாக்குறப்ப கடுப்பா இருக்கு. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன்லாம் வந்து ஒரு தேவையில்லாத வேஸ்ட் சீன் தான் சொல்லணும். ஆனா சொல்லப்பட்ட விஷயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது கடந்த காலம் நிகழ்காலம், இதோட கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய பெரிய பிளஸ் என்னன்னா ஆடியன்ஸ்க்கு கரெக்டா வந்து கனெக்ஷனை வந்து கொடுத்திருக்காங்க. ஆடியன்ஸ்க்கு கரெக்டா கனெக்ஷன்னா அந்த எடிட்டிங்கும் சரி, நம்ம சொல்லப்பட்ட விதமும் சரி கரெக்டா வந்து கனெக்ஷன் ஆயிருக்கும். அதாவது கங்குவோட போர்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. சோ அந்த இன்னொரு கேரக்டர் போர்ஷன் வந்து மைனஸ் தான். இன்னொன்னு வந்து இந்த படத்துல அந்த சின்ன பையனுடைய நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா எக்ஸ்ட்ரானியா நடிச்சிருக்காரு. மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாட்டு ஒன்னும் பெருசா அந்த அளவுக்கு பெருசா ஒரு திருப்தி எல்லாம் இல்லைங்க. பிஜிஎம் நல்லா இருக்கு. அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த சீனுக்கு ஏத்தாப்புல நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஹை மோட்லையும் சரி, சில இடத்துல லோ மோடு சரி நல்லாவே பண்ணியிருக்காரு. டிஎஸ்பி நல்லா தான் பண்ணியிருக்காரு. பாட்டு மட்டும் ஒரு பெருசா வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எடிட்டிங் இந்த படத்துல வந்து முக்கியமானது எடிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய பெரிய பிளஸ் வந்து எடிட்டிங் தான். நம்ம சொல்ல வந்த விஷயத்த வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க, அருமையா சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க வந்து படம் பாக்குறப்ப வந்து நம்மளுக்கு வந்து பட்ஜெட் இவ்வளவு உள் வாங்கியிருக்கு, சோ அதெல்லாம் வந்து கரெக்டா நம்மளுக்கு தெரியுது. சோ அந்த மாதிரி விஷயம் வந்து என்னன்னா கரெக்டா வந்து அந்த எடிட்டிங்ல வந்து கரெக்டா, ஏன்னா தேவையில்லாத சீன் நம்ம சில இது தூக்கியிருப்போம். ஆனா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங் வந்து நல்லாவே இருக்கு. நம்ம சொல்ல வந்த ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம பாக்குறப்ப அந்த பழைய காலம் நிகழ்காலம் அந்த அதாவது கதையோட ஓட்டமே வந்து சிக்கலான கதையமைப்பு, அதை வந்து கரெக்டா வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங்கை வந்து உண்மையிலேயே பாராட்டணும். கேமரா இந்த படத்துல கேமரா வந்து பாத்தீங்கன்னா அதையும் உண்மையிலேயே பாராட்டணும். அதாவது நிகழ்காலமும் சரி, அந்த பழங்கால இது ஒர்க்கும் சரி, அந்த செட் ஒர்க்கோட அந்த கனெக்ஷனோட வந்து நல்லாவே பண்ணிருப்பாங்க. கேமராவும் நல்லா வேற லெவலா இருக்கும். செட் ஒர்க் இந்த படத்துல வந்து செட் ஒர்க்கு, மேக்கப், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அபரிதமான உழைப்பு தெரியுது. சார் நம்ம ஹாலிவுட் படம் வேற வேற படம் எல்லாம் பாக்குறப்பனாலும் பரவாயில்ல, இங்க வந்து நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. சோ அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு கரெக்டா எடுக்குது. நம்மளுக்கு அந்த கதையோட வந்து ஒத்தி போகுது, அதாவது நல்லா ஈர்க்குது. படத்துல வந்து பாத்தீங்கன்னா நட்டியோட கேரக்டர் வந்து சொல்லப்பட்ட விதம் வந்து என்னன்னா ஓகே தான். சோ நட்டி வந்து நடிச்சிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. இதை விட முக்கியமா வந்து போஸ் வெங்கட்டுடைய கதாபாத்திரம் வந்து இம்மார்டல் 300. சோ அந்த இது ஒரு எல்லாமே இந்த படத்துல வந்து பல கேரக்டர் எல்லாமே வந்து சோ பல விஷயங்கள் நம்மளுக்கு சில விஷயங்கள் சொல்லலாம். ஹாலிவுட்ல இருந்து பல விஷயம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. இந்த கேரக்டர் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா போஸ் வெங்கட்டுக்கு வந்து கரெக்டா வந்து உட்கார்ந்துருக்கு. அதாவது ஒரு சூர்யா கூட ஒரு நடிப்பு அந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 95% கொடுக்கலாம். ஆனா இந்த போஸ் வெங்கட்டோட கதாபாத்திரம் வந்து கரெக்டா 100% உட்கார்ந்துருக்கு. சோ இதுதான் இந்த படத்துல வந்து பல பிளஸ்ல வந்து இந்த போஸ் வெங்கட் கேரக்டர் வந்து பெரிய பிளஸ். வந்து பாத்தீங்கன்னா 5 தீவுகள் பற்றிய கதை, அத வந்து சொன்ன விதம் வந்து அருமை, நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு. நம்ம இந்த படத்துல வந்து கேப்டன் டைரக்டர் வந்து சொல்லலாம், டைரக்டர் சிவா சார் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து
ஆடியன்ஸ் நம்ம பாக்குறப்ப வந்து படம் பார்த்த ஒரு திருப்தி ஏற்படுது. ஆனா இந்த நகரத்துக்குரிய அந்த சூர்யா கேரக்டரை வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு நம்மளுக்கே கடுப்பு அடிக்குது. ஹீரோயின்கான ட்ரெஸ்ஸும் சரி, அத சொல்லப்பட்ட அந்த யூகி சேது கிங்ஸ்லி இவங்களுடைய விஷயங்கள் எதுவுமே ஒரு திருப்தியற்ற அமைப்பு. நம்மளுக்கு வந்து இது ஒரு செட்டுன்ற, அதாவது ஒரு பழங்கால செட்டுன்றது கூட நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்க அந்த இது வந்து ஒரு ஒரு திருப்தியற்ற இதா இருக்கு. ரெண்டாவது நல்ல அந்த இதுல வந்து ஆக்ஷன் சீன்லாம் வந்து நல்லாவே ஸ்கோர் ஆயிருக்கும். நல்ல ஒரு 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 நல்ல ஒரு மைலேஜை கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒரு நம்மளுக்கு எந்த விதமான குழப்பம் இல்லை. படம் வந்து என்னன்னா டைரக்டரா வந்து இந்த படம் வந்து ஜெயிச்சிருக்கு, சிவாவும் ஜெயிச்சிருக்காரு. கருணாஸுடைய கதாபாத்திரம், கருணாஸ் கதாபாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஈர்க்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கதை வந்து எப்படி நம்ம டயலாக் டெலிவரி சொல்றாங்களோ அப்பதான் நம்மளுக்கு கருணாஸோட கதாபாத்திரத்தை வந்து இழுத்துருச்சுன்னு சொல்லலாம். சோ அந்த அந்த அவர் வந்து என்ன சொல்றதுன்னா ஒளிஞ்சிருந்து பாக்குறது, அடுத்து அந்த டயலாக் டெலிவரி சொல்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா அந்த இது கனெக்ட் ஆயிருக்கும். எப்படி வந்து போஸ் வெங்கட்டோட விஷயம் வந்து கரெக்டா வந்து இதுல கனெக்ட் ஆன மாதிரியோ கருணாசுடைய கதாபாத்திரங்கள் வந்து இதுல வந்து கரெக்டா உட்கார்ந்துருக்கும். சோ அது உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டியதுதான். பிஎஸ் அவினாஸ்ல வந்து கங்குவாவோட அப்பா கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா இவர் வந்து அந்த கங்குவாவோட அப்பாவை நடிச்சிருப்பாரு, நல்லாவே நடிச்சிருப்பாரு. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன விஷயமோ, ரெண்டாவது வந்து படத்துல சில விஷயங்கள் அவர் வந்து இறக்குறப்ப வந்து மேல தூக்கி விடுவாரு, கழுகு வந்து தூக்கிட்டு போகும். அந்த சீனும் சரி, அவருடைய எமோஷனல் சரி, எமோஷனல் வந்து இந்த இதெல்லாம் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கும். படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டோட உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. படம் வந்து என்னன்னா ஒரு பாக்குறப்ப நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுது. அதாவது ஒரு ஹீரோ மற்றவர்களுடைய நடிப்புன்றதை விட அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து சொல்லப்பட்ட விதம் இருக்குல்ல, இது வந்து என்னன்னா அவங்களுடைய உடை உடுத்து சரி, மேக்கப்பும் சரி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி, அவங்களாம் எல்லாமே வந்து அந்த உழைப்பு வந்து நல்லாவே தெரியுது. ஆனா என்னன்னா இந்த படத்துல வந்து ஒரே ஒரு மைனஸ், கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து சவுண்ட் கொஞ்சம் அதிகமா போடுறது சரி, அது கொஞ்சம் இடத்துல குறைச்சிருக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து இந்த லேடிஸ் எல்லாம் ஒரு ஃபைட் சீன் பண்ணுவாங்க. சோ அப்போ வந்து அவர் வந்து சவுண்ட் மூலமாவே சொல்லுவாரு, சோ இத்தனை பேர் இருக்கீங்க, நீங்க இவ்வளவு பேர் தான் இருக்கீங்க, உங்களால முடியும் அப்படின்ற விஷயம். சோ அது வந்து சொல்லப்பட்ட விஷயம் வந்து என்னன்னா நல்லா இருக்கு. ஒரு என்ன சொல்றதுன்னா சில இடங்கள் சோர்வு இருந்தாலும் படம் வந்து ஒரு திருப்தியா தான் இருக்கு. படத்துடைய வந்து டயலாக் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜ் தான் சொல்லணும். நல்லாவே பண்ணியிருக்காங்க. சில இடங்கள் வந்து என்னன்னா நம்மள வந்து கைத்தட்ட வைக்கிறது, ஆகா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு என்ன சொல்றதுன்னா நல்ல திருப்தியாவே இருக்கு. படம் வந்து என்னன்னா நம்பி பார்க்கலாம். படத்துடைய வந்து சிஜி எக்ஸலண்ட் ஒர்க், சிஜி ஒர்க்ல இந்த யானை ஒர்க்கு சரி, உங்களுக்கு இப்ப இந்த படத்துல வந்து சிஜி விஎஃப்எக்ஸ் பாத்தீங்கன்னாலே நிறைய இடத்துல வருது. அடி என்ன சொல்றதுன்னா பின்னிருக்காங்க, அதாவது செலவு பட்ஜெட் உள்ள வாரி இறக்கி பண்ணிருக்காங்க. இந்த படத்துல சிஜி விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. படத்துடைய வந்து வீக் பாயிண்ட்ன்றது வந்து நகரத்து போர்ஷனுடைய அந்த கேரக்டர் வடிவமைப்பு. அதாவது என்ன சொல்றதுன்னா யோகி பாபு, கிங்ஸ்லி, அந்த சூர்யா கேரக்டர், அதாவது நீங்க ஒரு நடிகர் காமிக்கிறீங்க, இத்தனை பேர் மக்கள் பாக்குறாங்கன்ற விட எடுத்தோடனே ஓப்பனிங் சீன் வந்து நீங்க கங்குவா கேரக்டருக்கு ஓப்பனிங் சீன் வந்து நல்ல வேற லெவல் வச்சிருக்கீங்க. இதுல வந்து குளிச்சுட்டு ஃபைட் பண்றதை விட வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது அதெல்லாம் வந்து என்னன்னா இதெல்லாம் தேவையில்லாத சீன். சோ அதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி எரிச்சலா வந்துருது. சோ இந்த படம் வந்து மொத்தத்துல பாத்தீங்கன்னா வந்து படம் பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த படம் பாக்குறப்ப வந்து நம்மளுக்கு வந்து பல ஹாலிவுட் படங்கள் ஞாபகம் வரும், அதெல்லாம் விட்டுருங்க. படத்தை வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். கங்குவாவோட போர்ஷன் வந்து நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. கடுமையான ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்ல கடுமையான உழைப்பு போட்டிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஹீரோ சரி, கேரக்டர் ஆர்டிஸ்டும் சரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஜி விஎஃப்எக்ஸ், மியூசிக்ல பிஜிஎம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு தேவையோ, சில இடத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கம் வந்தாலும் நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலயும் இந்த ஆடியன்ஸோட கனெக்ட், அந்த மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் கரெக்டா நம்ம ஒரு ஆடியன்ஸா படம் பாக்குறப்போ அது வந்து எல்லாமே கனெக்ட் ஆகுது. அதுதான் படம் நம்பி பார்க்கலாம்.